வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் முஜிப் திண்டுக்கல்ல இருந்து. இன்றைக்கி ஒரு 3 படி சிக்கன் பிரியாணி ஆக்க போகிறோம். ஒரு படிங்கிறது 1.5 கிலோ அரிசி, 2 கிலோ கறி. 2 கிலோ கறிங்கிறது வந்து சிக்கன் போகிறனால நம்ம 2 கிலோ கறி சேர்க்குறோம். இது ஒரு இப்போ என்னென்ன சேர்க்க போகிறோம் அந்த சேர்வெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி செய்கிறோங்கிறத பார்க்கலாம். ஒரு படிக்கு 400 எண்ணெயோ நெய்யோ, 200 நெய் 200 ஆயில் எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் நாங்கள் கடைக்கு எப்பயுமே வந்து ஃபுல்லாக நெய்யில் தான் பண்ணுறது. அதனால் ஒரு 3 படி கனெக்ட் பண்ணி 200 நெய் எடுத்து வச்சுருவோம். அடுப்பு தகன்னு எரியுது. நெய்யை ஊற்றிட்டோம், காயுது. இதுதான் தாளிவு மசாலு. இது வந்து நார்த்து சைடு வந்து இதுதான் மெயின் மசாலாவே போடுவாங்க. ஆனால் நம்ம திண்டுக்கல் பிரியாணி அப்படி கிடையாது. இதை அரைச்சி பேஸ்ட் பண்ணி ஒன்று வச்சுருப்போம். இது வந்து தாளிப்புக்காக போடுறது. ஒரு படிக்கு 400 கிராம் வெங்காயம், 3 படிக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். 200 வெங்காயம். பிரியாணி ஆக்குறதெல்லாம் விஷயம் கிடையாது, மசால் சேர்வையும் விஷயம் கிடையாது. அது எந்த பதத்தில் வதக்கி நம்ம எடுக்கிறோங்கிறதான் பெரிய விஷயமே. அதான் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்ல பொன்னிறத்தில் வதங்கி வெங்காயம் வந்து அதுக்கப்புறம் நம்ம மசால் சேர்க்க தான் அந்த பிரியாணியோடைய தரம் நல்லா அருமையாக இருக்கும், சுவையும் சூப்பராக இருக்கும். பொன்னிறத்தில் வதங்கிடுச்சு நல்லா. எப்பயுமே வந்து சவுத் சைடு வந்து புதினாவை ஆஞ்சு தான் பிரியாணி போடுவாங்க. திண்டுக்கல்லில் மேக்ஸிமம் எல்லாமே வந்து புதினாவை ஆஞ்சு தான் போடுவாங்க. அந்த தண்டோட யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் புதினா ஆஞ்சு சும்மா ஒரு கை எடுத்திருக்கேன். 3 படிக்கு இதை நான் போடப்பேன். புதினா ஓரளவுக்கு வந்து வதங்கிருச்சு. அடுத்து மல்லித்தலையை சேர்த்துக்கணும். மல்லித்தலை ஒரு கை. 3 படிக்கு போகிறனால உங்களுக்கு மொத்த அளவாக சொல்கிறேன். இது ஒரு 30 பேர் 40 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். நம்ம திண்டுக்கல் பிரியாணியில் புதினா கொஞ்சம் கம்மியாகவும் மல்லித்தலை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் சேர்ப்போம் நம்ம கடையை பொறுத்த வரைக்கும். நல்லா பொறுன்னு வதங்கிருச்சு எல்லா தலைகள் வெங்காயம்லாம். ஒரு 150 கிராம் பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கோம். நல்லா வெட்டி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதுவும் போட்டோம். மிளகா போட்டு வதங்கினதுக்கப்புறம் இப்போ மசாலா நான் எடுத்து வச்சுருக்கேன். இது என்னென்ன மசாலான்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம போட்டுருவோம். இதில் எல்லாம் போட்டாச்சு. மசாலாவை போட்டாச்சு. ஒரு 300 தயிரை உள்ளே ஊற்றிடுவோம். மசாலா பிடிக்காமல் இருக்கும். அப்போ தான் பிரியாணிக்கு எப்போயுமே நம்ம வந்து புளிச்ச தயிர் யூஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். பிரியாணியோடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். புளிப்பு வந்து ரொம்ப மெயின். இதில் நம்ம உள்ள மசாலா மொத்தமாக போட்டோம் பார்த்தீங்களா? அது என்னென்ன மசாலானா இஞ்சி பூண்டு, நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்காக திண்டுக்கல்னு நம்ம கடைக்குன்னு ஆட்டி வச்சுருக்கோம். ஒரு பட்டை ஏலக்காய் அதெல்லாம் போட்டு அது பின்னாடி ஒரு வீடியோவில் சொல்கிறாரு என்ன மசாலா. ரொம்ப சீக்கிரட்லாம் கிடையாது. அது எல்லாம் போட்டால் தான் ஒரு மசாலா போட்டிருக்கோம். பூண்டு ஒரு படிக்கு வந்து 200 கிராம், இஞ்சி 100 கிராம், அதெல்லாம் மொத்தமாக அரைச்சி வச்சுருந்தோம். அதை ஒன்றா சேர்த்துருந்தோம். பட்டை ஏலக்காய் அந்த பிரியாணி மசாலான்ட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்காக நம்ம கடைக்குன்னு ட்ரெடிஷ்னலாக ஆட்டி வச்சுருக்கோம். அது எல்லாம் ஒன்று சேர்த்து தான் அந்த 3 படிக்கு தேவையானதை இந்த இதில் போட்டு இப்போ தயிர் ஊற்றி நல்லா வதக்கிட்டு இருக்கோம். இது நல்லா வதக்கி அந்த ஆயிலும் மசாலும் நல்லா பிரிய போகிற நேரத்தில் தண்ணியை ஊற்றி கறியை போட்டு அரிசியை போட்டோம்னா பிரியாணி ரெடி. மசாலாவும் எண்ணெய் பிரிந்துருச்சு பாருங்களேன். அப்படியே வாங்க கேமராமேன் காமியா. அவ்வளோதான், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன்னால் தண்ணி ஊற்றிட்டு கறியை போட போகிறோம். பதிலாக ஏன்னா சிக்கன் பீசஸ்லாம் உடஞ்சிரும் சீக்கிரம், அதனால் தண்ணி ஊற்றிட்டு தான் போகணும். இப்போ 3 படிக்கு இது 1.5 லிட்டர் தண்ணி
ஒரு படிக்கு வந்து 2 ஜக்கு நாங்கள் ஆட் பண்ணுவோம் அதில். ஏன்னா இதில் தான் அரிசி அளப்போம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் அரிசி அளக்குறீங்களோ அப்படியே 2 தண்ணி வச்சுக்கணும் நீங்கள். அதான் நம்ம பிரியாணியோடைய பக்குவம். நாங்கள் இதில் அரிசி அளந்துருக்கோம். 1 டப்பா அரிசிக்கு 2 டப்பா தண்ணி அப்படி கணக்கு பண்ணி இப்போ 3 டப்பா அரிசி போட்டுருக்கோம்னா 6 டப்பா தண்ணி. திண்டுக்கல் பிரியாணி பொதுவாக இந்த பிரியாணியை நம்ம வந்து தக்காளி சேர்க்குறதில்ல. அதுக்கு பதிலாக தயிரும் எலுமிச்சம்பழமும் சேர்த்துக்குவோம். வதக்கும் போதே வந்து தயிர் சேர்த்துட்டோம். இப்போ வந்து லாஸ்ட்டாக ஃபைனல் டச் வந்து நம்ம எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கணும். ஒரு படிக்கு ஒரு பழம் கணக்கு. கறியை நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கோம். கறியை சேர்த்துக்கலாம். நம்ம கோழி எப்பயுமே வந்து நாங்கள் உயிர் கோழியாக வாங்கி அறுத்து மொத்தமாக போடுறதுனால அதை போன்லெஸ்ஸு அந்த மாதிரி பிரிச்சுக்குவோம். பிரியாணிக்கு எப்பயும் வந்து தொடக்கறி அதை சார்ந்தது ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். அதைத்தான் இப்போ வந்து தொடையை வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா உடஞ்சி போயிடும் லெக்கெலாம் போட்டோம்னா. அது அந்த 2 லெக்குக்கும் நடுவில் உள்ள பீஸை தான் இப்போ கட் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். அந்த 2 சென்டராக பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் கட் பண்ணி போட்டிருக்கோம். இது நல்லா ஒரு கொதிச்சதுக்கப்புறம் லெக்கை மேலாக போட்டுட்டு ஒரு கொதிக்க விட்டுட்டு அரிசியை போட்டோம்னா பிரியாணி ரெடி. எல்லாம் நம்ம ஆட்டிக்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா ஒரு 1 ஹவருக்குள்ளே பிரியாணி ரெடி ஆகிடும். கறியை போட்டாச்சு, மசாலா வதக்கியாச்சு, தண்ணியை ஊற்றியாச்சு. லாஸ்ட்டாக மெயின் டச் தானே உப்பு சேர்த்துக்கும். ஒரு படிக்கு இப்படி ஒரு கையை நீங்கள் அளவு எடுத்து போட்டுக்கணும். 3 கை. இது கிராம் கணக்கில் எடுத்திங்கன்னா 1 கிலோவுக்கு ஒரு 35 கிராம் அந்த இதில் வரும். பாருங்க, இந்த மாதிரி பீஸ் போட்டு நம்ம தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சிட்டோம். அடுத்து வந்து லெக்கு போகிறோம். ஏன் லெக்கு முன்னாடி போடக்கூடாதுன்னா சிக்கனை பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் கலண்டுரும். நாங்கள் கடைக்கு ஹோட்டலுக்குலாம் வந்து முழு பீஸ் எடுத்துறதுனால நாங்கள் தனியாகலாம் இது பண்ணுறதில்ல. சிக்கன் பிரியாணினா சிக்கனை போட்டு சிக்கன் பிரியாணி பண்ணி கொடுக்குறோம். அதனால் ஒரு 120 கிராம் பீஸ் வரும். அதை போட்டோம். இந்த மாதிரி நம்ம மேலாக அந்த லெக் பீஸை போடும் போது கொஞ்ச நேரம் தான் கொதிக்க விடணும். ஏன்னா அந்த லெக் பீஸு உடையாமல் முழு பீஸாக நமக்கு கிடைக்கும். அதனால தான் போடுறது நம்ம. ஓகே, இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி கழுவி வச்சிருக்க அரிசியை நம்ம எடுத்துக்குவோம். அரிசி வந்து ஒரு 20 நிமிஷம் நீங்கள் ஊற வைக்கணும் அரிசியை. அப்போ தான் வந்து அதை பதம் கிடைக்கும் நல்லா ஊறி. நம்ம தாளிக்கும் போது அரிசி ஊற வச்சிட்டோம். இப்போ கழுவி ஒரு 2 கழுவி எடுத்து வச்சாச்சு. தண்ணி நல்லா கொதிக்குது. அரிசியை போட்டுருவோம். நாலரை கிலோ அரிசி நல்லா ஊற வச்சு கழுகி எடுத்தாச்சு. தண்ணி கொதிக்குது. உள்ளே இறக்கிடுவோம். அரிசி போடுறதுக்கு முன்னாடி உப்பு நல்லா செக் பண்ணிக்கிட்டோம். அது நல்லா சுருக்குன்னு இருந்துச்சு. இது கொதிச்சு நம்ம தம்மாக இருந்ததை லாஸ்ட்டாக டெஸ்ட் பண்ணிவிட்டு தம் போட்டுற வேண்டியதான். இதாங்க ட்ரெடிஷ்னலு. அடுப்பு, ஸ்மோக்கு, பிரியாணி அப்படியே வேக அது ஒரு பயங்கரமாக இருக்கும். ரெடி பாய், தம் போட்டுடலாங்க. இதை நிறைய பேர் இந்த நார்த்து சைடில் உள்ளவங்களாம் பார்த்து என்ன சொல்கிறாங்க, புலாவுன்னு ஒரு கமெண்ட்டில் வந்துக்கிட்டே இருக்குது. தண்ணி இந்த பதத்தில் போட்டால் தான் பிரியாணி நல்லா உதிரியாக சூப்பராக வரும். ஓகே, ஃபைனலாக எல்லாம் முடிச்சு தம்மை போட்டாச்சு. 20 நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா ஒரு 30 பேர்த்துக்கு தேவையான பிரியாணி ரெடி. இப்போ நம்ம தம்மு போட்டோம். அது வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்போம். தம் ஆனதுக்கப்புறம் உடச்சி விட்டு டேஸ்ட்டை பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன்.
பிரியாணி தம் உடைச்சு தம் போட்டு நம்ம நேரம் இப்போ கடைக்கு வந்துட்டோம். கடைக்கு பிரியாணி வந்துருச்சு. வாங்க உடைச்சிட்டு நம்மளும் டேஸ்ட்டு பார்ப்போம், கஸ்டமர்ட்டையும் கேட்போம். முதல்ல நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். இந்த பார்த்தீங்களா பிரியாணி லெக் பீஸ்லாம் முழுசாக இருக்குது பாருங்கள். சோறுலாம் உதிருதா? ஓகே வாங்க இப்போ எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா ஃப்ரை பண்ணிட்டு எடுக்கும்போது கொஞ்சம் நேரம் குழம்பு ஊற்றி லைட்டாக ஆயில் ஊற்றி கொஞ்சம் கலராக நம்மளே பிரியாணி ஆக்கியாச்சு. செல்ஃப் சர்வீஸாக நம்மளே டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அருமையாக வந்திருக்கு. நம்ம சாப்பிட்டு நம்ம சொல்கிறத விட கஸ்டமருக்கு சொல்கிறது தான் மெயின். அவங்கள்ட்டையும் கேட்டுக்குவோம். தம்பி தால்ச்சா ஆகுது. இதில் போட்டுறேன் சாப்பிட்றேன். உப்பு, புளிப்பு, காரம், அந்த கலரு எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நம்ம இந்த தால்ச்சா அந்த தயிர் சீட்லாம் ஊற்றி சாப்பிடும் போது இன்னும் சூப்பராக டாப்பாக இருக்கும். நீங்களும் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு தடவை வீடியோ பார்த்துட்டு அதோட இருந்துறாங்க. ஒரு நாளைக்கு கடைக்கு வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக்கு, கமெண்ட்டு, ஷேர்லாம் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம வீடியோவை பார்த்துட்டு. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.